எல்லாரும் அவங்க பள்ளி பருவத்தில் வந்து டூர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடந்து வந்திருப்பீங்க. டூர் வந்து ஸ்கூலில் பிளான் பண்ணுவாங்க. நம்ம ஒரு கொடைக்கானலுக்கு போகிறோம் அப்படின்னு ஒரு டூர் பிளான் பண்ணுவாங்க. இது இத்தனை பேர் வாங்க, இன்றைக்கி கிளம்பி வாங்க அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி டூர் போகிறோன்னு வச்சுக்கோமே, நம்ம என்ன பண்ணுவோம், அன்றைக்கி காலையில் வந்து நார்மலாகவே நம்ம வந்து ஒரு 7-8 மணிக்கு எந்திரிக்கிற ஒரு மனநிலை இருக்கிறவங்க, டூர் போகணுன்னா மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், 6 மணிக்கெலாம் எந்திரிச்சிருவோம். 5-6 மணிக்கெலாம் ஆர்வமாக எந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிப்போம். நம்ம டூர் போகிறோம், எப்படி இருக்க போகுது அந்த இடம் அப்படிங்கிறதுலாம் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். எந்திரிச்சு நம்ம கிளம்பி ஸ்கூலுக்கு சீக்கிரமாக போயிட்டு வேனில் வந்து நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு ஏறுறோம். அந்த சிச்சுவேஷன்ஸு, அந்த வேனில் நம்ம போயிட்டே இருக்கும்போது நம்ம ஜன்னலில் பார்க்குற அந்த இயற்கை காட்சிகள், அந்த பஸ்லேயோ இல்லை வேன்லேயோ போடுற அந்த பாட்டு, இதெல்லாமே நம்ம மனசில் இன்னும் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கனாலுமே இதெல்லாமே வந்து என்ன இருக்கும், உங்கள் மனசில் பதிஞ்சிருக்கும். அந்த நினைவுகளை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படும். அன்றைக்கி நாள் முழுக்குமே நம்ம என்ன பண்ணியிருப்போம், ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்போம். இன்றைக்கி நம்ம அதை யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, எவ்வளோ கொஞ்ச நேரம் அதை யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சந்தோஷம்னா என்ன, மகிழ்ச்சினா என்ன அப்படின்னு. இன்றைக்கி இன்றைய நடைமுறை வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு நாள் முழுக்க நம்மளால் மகிழ்ச்சியாக இருக்க முடியுதா அப்படிங்கிறது தான் இன்றைய கேள்வி. நான் இந்த கேள்வியை பல பேர்கிட்ட நான் கேட்டிருக்கேன். என்கிட்ட வந்த கிளைண்ட்ஸ் நிறைய பேர்த்துட்டு நான் இந்த மாதிரி கேட்டிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி என்னைக்காச்சும் ஒரு நாள் மகிழ்ச்சியாக இருந்திருக்கீங்களா, ஒரு 30 நாளில் நீங்கள் எத்தனை நாள் இந்த மாதிரி மகிழ்ச்சியாக இருந்திருப்பீங்க அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். அதுக்கு பெரும்பாலானோர்கிட்ட இருந்து வந்த பதில் என்னென்னா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. மகிழ்ச்சின்னா அந்த மாதிரிலாம் ஃபீலிங் எங்களுக்கு இல்லை, அதுவும் ஒரு நாள் முழுக்கலாம் வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்ம எதுக்கு இங்கே பிறந்திருக்கிறோம் அப்படின்னா நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக மாத்திரம்தான். ஸோ இங்கே நிறைய பேர்த்துக்கு என்ன தெரியலன்னா, மகிழ்ச்சினா என்னங்கிறது தெரியல. சில கிளைண்ட்ஸ் கேட்குறாங்க, நான் ஏன் மகிழ்ச்சியாக இருக்கணும், வேலைக்கு போகிறேன், சம்பாரிச்சிட்டு வரேன், வீட்டில் கொடுக்குறேன், லக்ஸுரியஸாக இருந்துக்கிட்டு இருக்கேன், மகிழ்ச்சி எனக்கு தேவைப்படுற மாதிரி தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ மகிழ்ச்சினா என்ன, ஏன் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும், ஏன் நம்ம மகிழ்ச்சியாக இல்லை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மகிழ்ச்சினா என்னங்கிறதுக்கு தான் நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு சிம்பிளான ஸ்டோரி சொன்னேன். அந்த ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன் ரிலேட்டடான ஸ்டோரி. பெரும்பாலானோர் வந்து இதை கடந்து வந்திருப்பீங்க. அந்த விஷயத்தை இன்றைக்கி உட்காந்து நீங்கள் ஒரு நிமிஷம் அமைதியாக அந்த பழைய நினைவுகளை ஓட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வரும். அந்த மகிழ்ச்சியை இன்றைக்கி முழுக்க உங்களால் இருக்க முடியுதா, ஏன் இருக்க முடியறதில்லை, ஏன் இருக்கணும்? நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, உங்கள் உடம்புல உள்ள நோய் மூலக்கூறுகள் அனைத்தும் அழிக்கப்படுது அப்படிங்கிறாங்க. எப்படி அப்படின்னா, ஜப்பானில் ஒரு சயின்டிஸ்ட்டு டாக்டர் மசாரோ எமோட்டோ, அவர் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காரு, வாட்டரில் பண்ண ரிசர்ச். ஒரு மனிதன் வந்து மகிழ்ச்சியாக இருக்கும்போது அவன் கையில் வந்து ஒரு டம்ளரில் தண்ணி கொடுக்குறாங்க. ஒரு தண்ணி கொடுத்துட்டு அந்த தண்ணியோட மூலக்கூறுகள் எடுத்து அவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த மூலக்கூறுகள் வந்து மைக்ரோஸ்கோப் மூலிமா பார்க்கும்போது என்ன ஆகுது, அது ஒரு டைமண்ட் ஷேப்பில் ஜொலிக்குது. எப்படின்னா, ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அவங்ககிட்ட இருக்கிற தண்ணீருடைய மூலக்கூறுகள். இதே ஒரு மனுஷன் வந்து சோகமாக இருக்கிறான், இல்லை பயத்தோடு இருக்கலாம், இல்லை கோபமாக இருக்கிறான், இல்லை வெறுப்போடு இருக்கிறான், வேறு யார் மேலேயோ ஒரு கோவம் வருது, வெறுப்பு வருது, அவன் கையில் இருக்கிற தண்ணீரை எடுத்து அதை வந்து அவங்க மைக்ரோஸ்கோப் மூலிமா டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அதில் வந்து ஒரு கரும் பாறையோட ஒரு உருவமைப்பு தெரிகிறது, கருப்பாக இருக்குது. இது வைரம் போல் ஜொலிக்குது, அது கருப்பாக இருக்குது. ஸோ அவர் அந்த ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு மனுஷன் மகிழ்ச்சியாக இருந்தானா அவன் கையில் இருக்கிற தண்ணீர் முதற்கொண்டு அவனுக்கு ஒரு அமிர்தம் மாதிரி இருக்கும். அதே ஒரு மனிதன் கோபமோடவோ இல்லை வெறுப்புணர்வோடவோ இருந்தானா அவன் கையில் இருக்கிற தண்ணீர் வந்து விஷமாக மாறக்கூடிய அளவுக்கு அதுக்கான வலிமைகள் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ தண்ணிக்கும் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, உங்கள் உடம்பில் ஒரு நார்மலான ஒரு மனித உடம்பில் வந்து 80%-85% நீரால் ஆகப்பட்டது. மீதி உள்ள சதவீதங்கள் தான் தசைகள், எலும்புகள் இதனால் ஆகப்பட்டது. ஸோ இந்த 80% நீர் உடம்புக்குள்ளே இருக்குது. இப்போ நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த நீர் மூலக்கூறுகள் எல்லாம் தன்னோட அமைப்பில் இருக்கும், ரொம்ப செழிப்பாக இருக்கும், செழுமையாக இருக்கும். உடலில் எந்த விதமான நோய் நொடிகளும் அண்டாது இருக்கும், வராது இருக்கும். இருந்தாலும் அந்த நோய் நொடிகள் போயிடும். இதே ஒரு மனுஷன் கோபத்தோடையோ துக்கத்தோடையோ வெறுப்புணர்ச்சியோடையோ இல்லை பற்றாக்குறையோடையோ இருந்தான் அப்படின்னா அவனுக்கு எல்லா வியாதிகளும் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஸோ ஒரு மனுஷன் ஏன் வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா, அவன் முதல்ல அவனோட உடம்பை சரியாக வச்சுக்கணுன்னா அவன் மகிழ்ச்சியாக இருந்தாவே போதும், அவன் எந்த டாக்டர்கிட்டையுமே போக வேணாம் அப்படிங்கிறது அவங்களோட ரிசல்ட். ஸோ இப்போ ஏன் ஒருத்தன் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். உடம்பு மாத்திரம் கிடையாது, நம்ம தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியும். அது நம்ம வேலை நிமித்தமாகவும் இருக்கலாம், இல்லை நம்ம உறவுகள் நிமித்தமாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களில் நம்ம ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும்போது. இதே நீங்கள் கோபமாக இருக்கும்போது எந்த ஒரு முடிவு எடுத்தீங்கனாலும் அது
தவறாக தான் போய் முடியும் அப்படிங்கிறது இங்கே உள்ள எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஏன் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம ஏன் மகிழ்ச்சியாக இல்லை? ஒரு கிளைண்ட் என்கிட்ட வந்தாங்க, வந்துட்டு எனக்கு வந்து ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை, ஆனால் என்னால் போக முடியல அப்படின்னு சொன்னாங்க. நான் ஏன் இந்த எக்ஸாம்பிள் சொல்ல வரேன்னா, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது ஏன் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறது இல்லை, இருக்க முடியல அப்படிங்கிறதுக்கு. ஆனால் பெரும்பாலானோருக்கு இல்லை பெரும்பாலான கிளைண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பணம் இல்லை எனக்கு, அதான் என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, என்கிட்ட போதுமான அளவு ஃபண்ட் இல்லை, ஃபேமிலிக்கே வந்து ஃபேமிலி ஓட்டுறதே பெருசாக இருக்குது. மாதம் வந்து 35,000 சேலரி வாங்கினாலுமே எனக்கு ஃபேமிலி, ஸ்கூல் ஃபீஸு எக்ஸட்ராஸ் இதுக்கே வந்து கரெக்டாக இருக்குது. ரொம்ப நாள் ஆசை ஃப்ளைட்டில் போயிட்டு வரணுன்னு, ஆனால் முடியல அப்படின்ட்டு. நான் ரொம்ப சிம்பிளாக அவருக்கு ஒரு சஜஷன் கொடுத்தேன். நெக்ஸ்ட்டு 15 days கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். ஒரு சாட்டர்டே நீங்கள் இப்போ டிக்கெட் புக் பண்ணாலுமே மதுரை டு சென்னைக்கு 1300 rupeesக்கு உங்களால் டிக்கெட் புக் பண்ண முடியும். எக்கனாமி கிளாஸ் தான், பட் உங்கள் ஆசையை நீங்கள் நிறைவேற்றிக்க முடியும். இன்றைக்கே நீங்கள் போங்க, ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணலாம். இப்போ நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒரு 1300 rupeesக்கு டிக்கெட் புக் பண்ணுங்கள், ஒரு சாட்டர்டே புக் பண்ணுங்கள். இங்கேருந்து சென்னைக்கு போங்க, சென்னையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஏதாச்சும் ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் நீங்கள் வரலாம். ஸோ உங்களோட ஆசை நிறைவேற போகுது வெறும் 1300 ரூபாய்னால. ஸோ இது ஒரு பெரிய ஃபண்டே கிடையாது இன்றைக்கி. ஈவன் ஒரு லேபர் முதற்கொண்டு இதை கண்டிப்பாக அவரால் சேமிக்க முடியும், அவரால் போயிட்டு வர வைக்க முடியும். ஸோ இந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விஷயம் பணம் கிடையாது, அவங்களோட எண்ணம். அவங்க தன்னை வந்து ஒரு எல்லைக்குள்ளேயே வச்சுருக்காங்க. அந்த எல்லையை விட்டு வெளியில் வரதை பற்றி அவங்க யோசிக்கிறதே கிடையாது. பணத்தினால தான் நம்மளால் முடியல, பணம் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்ற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கிறாங்க. இந்த விஷயம் என்னென்னா, அவங்க தேடி போகலை. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தேடி அவங்க போகிறதே கிடையாது. நம்மளால் முடியாது, நம்மக்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு பற்றாக்குறையோட எண்ணத்துலேயே இருக்கிறாங்க அவங்க. ரொம்ப சிம்பிளான இது விஷயத்த சொன்னேன். அவர் போய்ட்டும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொன்னார். ரொம்ப நாள் அதை மிஸ் பண்ணிட்டேது அப்படின்னு சொன்னார். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கிளைண்ட்டோட ஃபீட்பேக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய விஷயங்கள், நம்ம மகிழ்ச்சியாக இல்லாததுக்கு நம்ம சொல்கிற காரணங்களில் நிறைய காரணங்கள் வந்து தவறான காரணங்கள் தான். நீங்கள் தவறாக வந்து நினச்சிக்கிட்டு இருக்கீங்கிறது தான் அங்கே முக்கியம். நீங்கள் அதை விட்டு வெளியில் வாங்க, அதை விட்டு கொஞ்சம் வெளியில் திங்க் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். நான் திரும்பவும் முதல்ல சொன்னது தான் அந்த ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த டூர் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் எல்லாட்டிலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், டெஃபினட்டாக அது வந்து அன்றைக்கி நாள் முழுக்குமே அவங்க சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சந்தோஷமாக நம்மளால் இன்றைக்கும் இருக்க முடியும். ஆனால் நம்ம இருக்க விருப்பப்படுறதில்லை, அதை பற்றி நினைக்கிறதும் கிடையாது. ஸோ இருந்தால் நம்ம உடம்பும் சரி மனசும் சரி, நீங்கள் மாத்திரம் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வருது. ஸோ மகிழ்ச்சி, நம்ம நம்ம ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி மகிழ்ச்சி அப்படிங்கிறது மனிதனுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. வணக்கம்.